ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு 100 கேள்வி இந்தியன் பாலிட்டில இருந்து தான் தமிழ் மீடியம்க்கு கடற்கடன்னு பார்க்க போறோம். நீங்க எங்க படிச்சாலும் சரி எம்சிக்யூவா ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா எல்லாமே கடற்கடன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். நீங்க ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ண மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய நீதித்துறை மற்றும் அரசியலமைப்பு பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு விடுப்பு மனுவை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? பிரிவு 136. சிறப்பு விடுப்பு மனு என்பது எதை குறிக்கிறது? மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரும் ஓர் மனு. பிரிவு 136 கீழ் சிறப்பு விடுப்பு மனுவை அனுமதிக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் எத்தகையது? டிஸ்கிரிஷனரி, விருப்பத்திற்குரியது. உச்ச நீதிமன்றத்தால் ஒரு SLP தள்ளுபடி செய்யப்பட்டால் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முடியுமா? முடியும். ஏனெனில் SLP தள்ளுபடி என்பது தீர்ப்பை உறுதிப்படுத்துதல் ஆகாது. உச்ச நீதிமன்றம் தான் வழங்கிய தீர்ப்பை தானே மறு ஆய்வு செய்யும் அதிகாரத்தை எந்த பிரிவு வழங்குகிறது? பிரிவு 137. ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் மறு ஆய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும்? 30 நாட்கள். உச்ச நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை யார் தாக்கல் செய்யலாம்? தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட எவரும், அக்ரீவியேட்டட் பர்சன். பொதுவாக மறு ஆய்வு மனுக்கள் நீதிபதிகளால் எவ்வாறு விசாரிக்கப்படுகின்றன? நீதிபதியின் அறையில், சேம்பர்ஸ், சுழற்சி முறையில். எந்த வழக்குகளில் மறு ஆய்வு மனுக்களை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பகிரங்க நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என 2014 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது? மரண தண்டனை வழக்குகள். ஒரு மறு ஆய்வு மனுவை நீதிமன்றம் ஏற்பதற்கான முதன்மையான காரணம் எது? வெளிப்படையான தவறு அல்லது நீதித்துறை பிழை, பேட்டர்ன் மிஸ்டேக். ஸ்டார் டிசிசிஸ் என்ற கோட்பாடு எதை குறிக்கிறது? முந்தைய தீர்ப்புகளை சட்ட முன்மாதிரியாக பின்பற்றுதல். மறு ஆய்வு மனுவை பொதுவாக விசாரிப்பது யார்? அசல் தீர்ப்பை வழங்கிய அதே நீதிபதிகளின் அமர்வு. மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்ற நடைமுறை துஷ்பிரயோகத்தை தவிர்க்க உச்ச நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட கருத்து எது? சீராய்வு மனு, கியூரேட்டிவ் பெட்டிஷன். சீராய்வு மனு, கியூரேட்டிவ் பெட்டிஷன் எந்த முறை வழக்கிலிருந்து உருவானது? ரூபா அசோக் ஹெரோ வெர்சஸ் அசோக் ஹெரா 2002 வழக்கு. ஆக்டஸ் கியூரியே மெனம் கிராவபிட் என்ற லத்தீன் பழமொழியின் பொருள் எது? நீதிமன்றத்தில் செயல் எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. சீராய்வு மனு என்ற கருத்தரங்கத்தில் ஆதரவாக உள்ள அரசியலமைப்பு பிரிவு எது? பிரிவு 137. ஒரு சீராய்வு மனுவை விசாரிப்பவர் யார்? முதல் 3 மூத்த நீதிபதிகள் மற்றும் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள். சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான நிபந்தனை என்ன? இயற்கை நீதி மீறப்பட்டுள்ளது என்பதை மனுதாரர் நிரூபிக்க வேண்டும். ஒரு சீராய்வு மனு தகுதியற்றது என நீதிமன்றம் கருதினால் என்ன செய்யலாம்? மனுதாரருக்கு அபராத தொகை, எக்ஸம்பிளரி காஸ்ட். இந்திய குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுவை எந்த பிரிவின் கீழ் தாக்கல் செய்யலாம்? குடியரசுத் தலைவர்கிட்ட அப்படின்னா பிரிவு 72. ஒரு மாநிலத்தின் ஆளுநரிடம் கருணை மனுவை எந்த பிரிவின் கீழ் தாக்கல் செய்யலாம்? மாநில ஆளுநர்னா பிரிவு 161. குடியரசுத் தலைவரிடம் தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனுவின் மீது நடைமுறையில் முடிவெடுப்பது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில்ஸ், அமைச்சரவை. கருணை மனு எதன் அடிப்படையில் பரிசீலிக்கப்படுகிறது? கருணை மற்றும் பரிவு அடிப்படையில்.
குடியரசுத் தலைவர் ஒரு கருணை மனுவை நிராகரிப்பதை எந்த நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியும்? எந்த நீதிமன்றத்தால் கேள்வி கேட்க முடியும்? ஆமா, முடியும். அந்த முடிவை தனிச்சையாக இருந்தால் முடியும். ஹேரா சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1988 வழக்கில் மன்னிப்பு வழங்குவது என்பது எவ்வாறு விவரிக்கப்பட்டது? ஆக்ட் ஆஃப் கிரேஸ், கருணையின் அடிப்படையில். பிரிவு 72 படி பின்வரும் எவற்றில் குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்க முடியும்? ராணுவ நீதிமன்றத்தால் கோர்ட் மார்ஷியல் பண்ணலாம், மரண தண்டனை பண்ணலாம், அதிகார வரம்பு சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணலாம். மேலே உள்ள அனைத்துமே அவங்களால பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் ஒரு பரிந்துரையை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பி அமைச்சரவை மாற்றமின்றி மீண்டும் அனுப்பினால் குடியரசுத் தலைவர் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புதல் அளிக்க வேண்டும். கருணை மனு மீது முடிவெடுக்க அரசியலமைப்புக்கு குறிப்பிடப்பட்டுள்ள காலவரம்பு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மரண தண்டனை வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட சிறை கண்காணிப்பாளரை தெரிவித்த எத்தனை நாட்களுக்கு கருணை மனு அளிக்கப்பட வேண்டும்? 7 நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும். சித்திரவதை கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவதற்கு எதிரான விதிகளை கொண்டுள்ள சர்வதேச உடன்படிக்கை எது? ICCPR, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சத்ருகன் சௌஹான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சித்திரவதை என கருதப்பட்டது தண்டனை நிறைவேற்றுவதில் ஏற்படும் தேவையற்ற காலதாமதம். மரண தண்டனை கைதி சட்ட ரீதியான தீர்வுகளை பின்வரும் சரியான வரிசையில் கொடுக்க. என்ன மறு ஆய்வு மனு அளிக்கணும், அதுக்கப்புறம் சீராய்வு மனு, அதுக்கப்புறம் தான் கருணை மனு. ஆமிகஸ் கியூரே என்பதன் பொருள் என்ன? ஆமிகஸ் கியூரேனா என்ன? நீதிமன்றத்தின் நண்பர். இந்தியாவில் எந்த மாதிரியான வழக்குகளில் மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்படுகிறது? ரேரஸ்ட் ஆஃப் ரேர், அரிதினும் அரிது. அரசு புள்ளி விவரங்களின்படி 1947 முதல் இந்தியாவில் சுமார் எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர்? சுமார் 60 பேர். சிறப்பு விடுப்பு மனு SLP யாருடைய தீர்ப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்படலாம்? எந்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யலாம்? இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றம் இல்ல எந்த தீர்ப்பாயம்? ஆப்ஷன் சி. அரசியலமைப்பின் எந்த பகுதியில் பிரிவு 136 இடம்பெற்றுள்ளது? பகுதி 5. பின்வருவனவற்றில் ஒரு தீர்ப்பு மறு ஆய்வு செய்ய கோருவதற்கான அடிப்படை அல்ல எது? அதுல சரியான அடிப்படை இல்ல. வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க வேணும் என விரும்புவது, அது தப்பில்ல. ஒரு சீராய்வு மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்கள் மறு ஆய்வு மனுவில் ஏற்கப்பட்டவை என யார் சான்றளிக்க வேண்டும்? ஒரு மூத்த வழக்கறிஞர் சான்றளிக்க வேண்டும். பிரிவு 161 கீழ் ஆளுநரின் அதிகாரம் எந்த நிர்வாக அதிகார வரம்பிற்கு உட்பட்டது? ஆளுநர்னாலே மாநிலம். இந்தியன் யூனியன் வெர்சஸ் ஷண்டூர் மாங்கிரீஸ் அயர்ன் ஓர் லிமிடெட் 2013 வழக்கு எதனுடன் தொடர்புடையது? மறு ஆய்வு மனுக்களின் பராமரிப்பு குறித்த கொள்கை. கருணை மனுவில் மன்னிப்பு கோருவதற்கு பின்னரும் எவை காரணங்களாக இருக்கலாம்? எதெல்லாம் இருக்கலாம்? குடும்பத்தில் ஒருவரே வருமானம் ஈட்டுபவர், கைதியின் வகையது, உடல் நலம், எல்லாமே இருக்கலாம். மேலே உள்ள அனைத்தும். தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஓய்வு பெற்றுவிட்டால் மறு ஆய்வு மனு அமர்வு எவ்வாறு அமைக்கப்படும்? சீனியாரிட்டி பேசிஸ்ல அமைக்கப்படும். மூப்பு அடிப்படையில் மற்றொரு நீதிபதி நியமிக்கப்படுவார். சீராய்வு மனு பரிசீலிக்கும் பெரும்பான்மை நீதிபதிகள் அதை விசாரிக்க வேண்டும் என முடிவு செய்தால் அதை எங்கு பட்டியலிடப்பட வேண்டும்?
அதே அமர்வின் முன் விசாரணைக்கு. சிறப்பு விடுப்பு மனுவில் விடுப்பு லீவ் என்பது எதை குறிக்கிறது? அனுமதி. பின்வருவனவற்றில் எது ஸ்டார் டெசிஸ் கொள்கைக்கு விதிவிலக்காகும்? மறு ஆய்வு மனு. கருணை மனுக்களை கையாள்வதற்கான முறையான நடைமுறை இல்லாதது எந்த அரசியலமைப்பு பிரிவை மீறுவதாக அமையும்? சமத்துவம், வாழ்வுரிமை ரெண்டுமே. நிர்பயா வழக்கில் டெல்லி நீதிமன்றம் ஏன் மரண தண்டனையை நிறுத்தி வைத்தது? அப்பையே நிறுத்தி வச்சாங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு நிலுவையில் இருந்ததுனால. ஆவணத்தில் நீதித்துறை கண்டுபிடிப்பு ஜுடிஷியல் இன்னோவேஷன் என்று விவரிக்கப்படும் சொல்லுது. சீராய்வு மனு. குடியரசுத் தலைவரின் சார்பில் கருணை மனு களை பெறுவது யார் பெறுவாங்க? செயலகம். குடியரசுத் தலைவர் செயலகம். ஒரு கோட்பாடு டாக்டரைன் என்பது எது? அதிகாரிகளால் ஆதரிக்கப்படும் நம்பிக்கை அல்லது கொள்கை. அடிப்படை கடமை கோட்பாடு முதன்முறையாக எந்த வழக்கில் அறிவிக்கப்பட்டது? கேசவானந்த பாரதி வழக்கு 1973. பின் வருவனவற்றில் எது அரசியலமைப்பின் அடிப்படையில் அம்சமாக பரவலாக கருதப்படுகிறது? ஜனநாயகம், மதசார்பின்மை, நீதித்துறை சுதந்திரம். எல்லாமே மேலுள்ள அனைத்தும். இணக்கமான கட்டுமான கோட்பாடு டாக்டரைன் ஆஃப் ஹியூமனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போது பயன்படுத்தப்படுகிறது? அரசியலமைப்பின் பல்வேறு பட்டியலுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் போது. கிரகண கோட்பாடு டாக்டரைன் ஆஃப் எக்லிப்ஸ் எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்களை செயலாக்குதல். டாக்டரைன் ஆஃப் பித் மற்றும் சப்ஸ்டன்ஸ். பித் மற்றும் பொருள் கோட்பாடு எதனை தீர்மானிக்க உதவுகிறது? ஒரு சட்டத்தின் உண்மையான தன்மை. தற்செயலாக அல்லது துணை அதிகாரிகளின் கோட்பாடு இது எதை விளக்குகிறது? ஒரு விஷயத்தை சட்டம் இயற்றும் அதிகாரம் அதனுடைய தொடர்புடைய துணை விஷயங்களுக்கும் உள்ளடக்கும். நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாகவும் செய்ய முடியாது என்று கூறும் கோட்பாடு எது? வண்ணமயமான சட்டத்தின் கோட்பாடு டாக்டரைன் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஒரு சட்டத்தில் ஒரு பகுதி மட்டும் அரசியலமைப்பிற்கும் முரணாக இருந்தால் அந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு மீதமுள்ள பகுதியை செல்லுபடியாக்கும் கோட்பாடு எது? டாக்டரைன் ஆஃப் சிவியரபிலிட்டி துண்டிக்கக்கூடிய கோட்பாடு ஆப்ஷன் பி. பிராந்திய உறவு கோட்பாடு டாக்டரைன் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்சஸ் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? பிரிவு 245. லாச்சஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாமதம். சமநிலை விழிப்புடன் இருப்பவர்களுக்கு உதவுகிறது, தூங்குபவர்களுக்கு அல்ல. இக்கூற்று எந்த கோட்பாட்டினுடன் தொடர்புடையது? டாக்டரைன் ஆஃப் லாச்சஸ். சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா என்பது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பான். சட்டத்தின் சரியான செயல்முறை டியூ ப்ரொசீஜர் ஆஃப் லா என்பது எந்த நாட்டின் கோட்பாடு? அமெரிக்கா.
மேகனா காந்தி வெர்சஸ் இந்தியன் யூனியன் 1978 வழக்கிற்கு பிறகு பிரிவு 21 கீழ் எது வலியுறுத்தப்பட்டது? நடைமுறை என்பது நியாயமானதாகவும் தன்னிச்சையாகவும் இருக்க வேண்டும். சட்டத்தின் சரியான செயல்முறை ஈக்குவல்ஸ் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை பிளஸ் வேற என்ன? நியாயமான மற்றும் தன்னிச்சையான நடைமுறை. மேக்னா கார்ட்டாவில் எந்த பிரிவிலிருந்து உரிய செயல்முறை உருவானது? மேக்னா கார்ட்டாலிருந்து பிரிவு 39 ஒரு சட்டத்தின் வெளிப்படையான தோற்றத்தை விட அதன் உண்மையான பொருளே முக்கியம் என கூறும் கோட்பாடு? ஆப்ஷன் டி, பிட் மற்றும் பொருள் கோட்பாடு. எந்த வழக்கின் அடிப்படையில் உரிமைகளை மறுப்பதற்கு தாமதம் ஒரு காரணமாக இருக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியது? ரவீந்திர ஜெயின் வெர்சஸ் இந்தியன் யூனியன். மறு ஆய்வு மனு என்பது எந்த கொள்கைக்கு விதிவிலக்கு? ஸ்டே டெசிசிஸ், முன்தீர்ப்பு நெறி. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மற்றும் மாநில அதிகார பகிர்வை பற்றி பேசுகிறது? 7வது அட்டவணை. வரி ஏய்ப்பை தடுக்க தேடுதல் மற்றும் பறிமுதல் செய்யும் அதிகாரம் எந்த கோட்பாட்டிற்கு உதாரணமாக செயல்படுகிறது? துணை அதிகாரங்களின் கோட்பாடு. ஆப்ஷன் பி. பீகார் நில சீர்திருத்த சட்டம் செயலானது எந்த கோட்பாட்டின் கீழ் என்று அறிவிக்கப்பட்டது? பி. வண்ணமயமான சட்டத்தின் கோட்பாடு. துண்டிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள பகுதி டாஸ் ஆக இருந்தால் முழு சட்டமும் செல்லாது. என்னவாக இருந்தால்? தெளிவற்றதாக, ஆம்பிகஸா இருந்தால் செல்லாது. சட்டமன்றத்தின் அதிகாரங்களுக்கு கடுமையாக சுருக்கப்படும் என்ற அச்சத்தால் உருவான கோட்பாடு எது? பிட் மற்றும் பொருள் கோட்பாடு. ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை சிறை காவலர் தெரிவித்த எத்தனை நாட்களுக்குள் கருணை மனு அளிக்கப்பட வேண்டும்? 7 நாட்களுக்குள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதி பிழைக்கு இட்டு செல்லக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட இறுதி தீர்வு எது? சீராய்வு மனு. சீராய்வு மனு யாரால் முதலில் உருவாக்கப்பட்டது? உச்ச நீதிமன்றம். மரண தண்டனைக்கு எதிரான சர்வதேச தரநிலை என்பது ICCPR. கருணை மனு தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவது எது? உள்துறை அமைச்சகம். பிரிவு 140 எதை பற்றி குறிக்கிறது? உச்ச நீதிமன்றத்தின் விதிகள், ரூல்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்தியாவில் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை என்பது தற்போது எதற்கு இணையான முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது? சட்டத்தின் சரியான செயல்முறை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. மறு ஆய்வு மனுவில் எத்தனை தவறுகள் திருத்தப்படுகின்றன? வெளிப்படையான அல்லது பெரிய தவறுகள். பேட்டன்ட் ஆர் கிரேவ் மிஸ்டேக். ஆம்பிகஸ் கியூரே என்பதன் நேரடியான பொருள் என்ன? நீதிமன்றத்தின் நண்பர். சீராய்வு மனுவை முதலில் எத்தனை மூத்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு பரிசீலிக்க வேண்டும்? 3 பேர். அரசியலமைப்பு பிரிவு 21 எதனை பாதுகாக்கிறது? வாழ்வுரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம். கருணை மனு நிலுவையில் இருக்கும்போது ஒருவரை தூக்கிலிட முடியுமா? முடியாது. பேட்டன்ட் எரர் என்பதன் பொருள் என்ன? வெளிப்படையான தவறு. சபரிமலை தீர்ப்பு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மறு ஆய்வு மனு. ரஃபேல் வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன செய்தது? மறு ஆய்வு செய்ய மறுத்துவிட்டது. மரண தண்டனையை குறிக்கும் கம்யூட் அதிகாரம் யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் இருவருக்கும் உண்டு.
ஜுடிஷியல் ஃபேலியபிலிட்டி என்பது எதை குறிக்கிறது? நீதிமன்றம் தவறு செய்வதற்கான சாத்தியம். ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நபர் அக்ரிகேட்டட் பர்சன் என எப்போது அழைக்கப்படுகிறார்? ஒரு தீர்ப்பினால் அவருடைய சட்டபூர்வமான உரிமைகள் பாதிக்கப்படும் போது. அரிதினும் அரிதான ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? மரண தண்டனை விதித்தலுடன். மறு ஆய்வு மனு பொதுவாக எவ்வாறு முடிவு செய்யப்படுகிறது? நீதிபதிகளின் அறையில் வாதங்கள் இன்றி. கருணை மனு என்பது ஒருவரின் இறுதி தஞ்சம். ஒரு நீதிபதி கிடைக்கவில்லை என்றால் மறுஆய்வு அமர்வில் மாற்றத்தை செய்வது யார்? இந்திய தலைமை நீதிபதி. காரணங்களின்றி ஒரு SLP தள்ளுபடி செய்யப்படுவது எவ்வாறு அழைக்கப்படும்? நான் ஸ்பீக்கிங் ஆர்டர், பேசாத உத்தரவு. ஆவணத்தின்படி தீர்ப்பை அமல்படுத்துவதை தள்ளிப்போட தற்போது எவை பயன்படுத்தப்படுகின்றன? சட்ட ரீதியான தீர்வுகளை திரும்ப பயன்படுத்துதல். நீதித்துறையின் செயல்பாட்டின் இறுதி நோக்கம் எதனை சமநிலைப்படுத்துவதாகும்? விரிவான நீதி மற்றும் முறையான நடைமுறைகள். அவ்வளவுதான் கைஸ். இந்த 100 கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ இதில் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் படித்ததை ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய் காய்ஸ்.